சில வாலிப பிள்ளைங்க, வாலிப பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இனி மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன், நான் இனி பார்க்க மாட்டேன், ஆண்டவர் என் கூட தெளிவா பேசிட்டாரு, இந்த பையன் என்னுடையது இல்லை, இந்த பொண்ணு என்னுடையது இல்லை, ஆண்டவர் நான் டிசைட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான், இனி அவங்க கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சர்ச்சில் பொருத்தனை எடுத்துட்டு போவாங்க. தூக்கி போடுறேன், அவன் நம்பரை டெலீட் பண்றேன், ஃபேஸ்புக்கை நான் டெலீட் பண்றேன், என்னென்னமோ சொல்லிட்டு போவாங்க. அங்க இருந்து ஆப்போசிட் அந்த மனுஷனிடத்துல இருந்து ஒரு எஸ்எம்எஸோ ஒரு வாய்ஸ் எஸ்எம்எஸோ ஒரு காலோ வந்துச்சுன்னு வைங்களேன், அவ்வளவுதான், அப்படியே சுருண்டுறது மாதிரி சுருண்டுருவாங்க. இல்லை 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 அவன் ரொம்ப நல்ல பையன், அவன் ரொம்ப நல்ல பொண்ணு, அப்படியே உடனே. ஏன் அப்படின்னா அவருடைய இனிய சொற்களால். அதனால வாலிப தங்கச்சிங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா, உங்களுக்கு பிடிச்சது மாதிரி யாராவது ஒருத்தர் பேசும்போது, உங்களுக்கு பிடிச்சது மாதிரி பேசுகிற எல்லாருமே நல்லா பேசுறாங்கன்னு நீங்க என்ன பண்ணிட முடியாது, சொல்லுங்க, நினைச்சிட முடியாது, நினைச்சிட முடியாது. என் கூட பேசுற எனக்கு பிடிக்கிற மாதிரி பேசுறாங்கன்னா உடனே அவங்க நல்லவங்கன்னு நம்ம நினைச்சிட முடியாது. சில நேரத்தில்